Hi dears, உங்க எல்லாத்தையும் ஓணம் வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன் வந்து ஒரு இனிப்போட ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதான் போலி ரெடி ஆயிடுச்சு. ஓணத்துக்கு பாத்தீங்கன்னா சமையல் பண்றது ஒரு வேலைன்னு பாத்தீங்கன்னா காய்கறி எறியறது பெரிய வேலை. ஸோ நம்ம வந்து காய்கறி வந்து டைம் கிடைக்கிறப்பல கட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா வேலை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நாங்கள் டைம் கிடைக்கிறப்பல காய்கறி கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ வந்து நாங்கள் அவியலுக்கு காய் கட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் முதல்ல செஞ்சு வச்சிடலான்னு பார்த்துருக்கோம். இப்போ இஞ்சி பச்சடி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சட்டியில் வந்து தேங்காய் ஊற்றி கடுகு தாளிச்சாச்சு. இதில் பெருங்காயத்தூள் சேர்த்திடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி இஞ்சியும் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணிடலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகா வந்து நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ இந்த சைடில் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டு இதை வதக்கிடலாம். இது கூடயே வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம் நல்லா, இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழ அளவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதித்து கட்டியாகட்டும், அது வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இஞ்சி பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா வற்றி நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வெல்லம் சின்ன துண்டு ஆட் பண்ணுறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சடியில் வந்து உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் போடுறோம். ரெண்டாவது இஞ்சியில் வந்து ஒரு சின்ன காரம் இருக்கும். ஸோ அந்த காரம் வந்து நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், அதுக்காக வந்து இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணி அப்படியே வதக்குவோங்க. அப்படியே உருகி வரும். உருகி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஊறுகாய் மாதிரி 10 நாள் 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் எங்கள் வீட்டில் இது ஒரு 2-3 நாள்லேயே தீந்துடும். ஸோ எனக்கு டிஃபன் வந்து இதுதாங்க, அடை தோசை அப்புறம் இஞ்சி பச்சடி. இப்போ நம்ம வந்து தட்டைக்காவையும் நேந்திர வாழைக்காயும் சேர்த்து மெழுகு பரட்டி செய்யலாம் வாங்க. ஒரு இரும்படை சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகும் பெருங்காயத்தூளி தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தட்டைக்காவை சேர்த்திடலாம். இப்போ தட்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலக்கிட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது அரை வேக்காடு வந்து வெந்துடணும். இது பார்த்திங்கன்னா அவியல் வந்து இங்கே செஞ்சிட்ருக்குறோம். எப்போவுமே வந்து அம்மா தான் அவியல் செய்வாங்க. இது வந்து அவியலோட முக்கியமான பக்குவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் குலையாமல் நல்லா பக்குவமாக செய்யணும். அதனால் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் டைமு. அது அம்மா வந்து பொறுமையாக உட்காந்துட்டு மெதுவாக எல்லாம் கரெக்டாக பக்குவமாக செஞ்சு குலையாமல் எடுத்துருப்பாங்க. ஓணத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது அவியல் தாங்க. அப்புறம் இத்தனை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறப்போ அவியலோட டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இது செஞ்சுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தட்டைக்காய் வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இது கூட வாழைக்காய் ஆட் பண்ணிடலாம். வாழைக்காய் இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். இது கூட பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஏன்னா வாழைக்காய் கேஸு, அதில் பூண்டு தட்டினது போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்க இப்போ நம்மளோட நேந்திர வாழைக்காய் என் தட்டைக்காய் மெழுகு பரட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நேந்திர வாழைக்காய் வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இது வெந்த உடனே சேனக்கிழங்கு அது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது 2 சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இந்த காளானுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு குருமிளகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், இது 2 சேர்த்துக்கலாம். நைஸாக அரைக்கணும் குறகுறப்பாக அரைக்கணுமா? ரொம்ப நைஸ் மேடம். இப்போ இதை அரைச்சிடலாம். இதில் தண்ணி கொஞ்சம் வத்தின உடனே இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சது இதில் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி கொதிக்க வச்சா காளான் ரெடி. இப்போ பாருங்கள், காயில் வேக வச்சு அரப்பு அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ அந்த அரப்பு கொதி வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து எரிசேரி செய்யலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து சிகப்பு பூசணிக்காய் வந்து
நீட்டமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காய் வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இது கூட வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இது நல்லா வேகட்டும். அதுக்கு நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். துருவின தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டைலில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ இது கொதிக்க விட்டுடலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றுறோம்ல, கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எரிசேரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வேணா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சம் துருவின தேங்காய் வந்து லைட்டாக ஒரு வதக்கி இதில் சேர்த்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ணலாம். ஸோ மாங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடச்சட்டியில் வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், ஓணம் டைமில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணுன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, பெருங்காயத்தூள் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகு வந்து வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டைலில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்து இதில் போட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறினோடனே இதை அப்படியே எடுத்து மாங்காயில் ஊற்றிடலாம். இப்போ இது அந்த எண்ணெய் ஃபுல்லாக இதில் ஊற்றியாச்சு, தாளிச்சதை இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்ஸ்டன்ட் மாங்காய் அச்சார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு வடச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்கோங்க. அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. துருவி வச்சிருக்க ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்திடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டுக்காக 1/4 மூடி துருவின தேங்காய், அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகா, அது கூட வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு இல்லாமல் போட்டுக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பீட்ரூட் தயிர் பச்சடி வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா திக்கும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டைலில் வந்து தயிர் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.